நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நல்ல மழை. ஸோ நல்ல மழைன்றதுனால எப்போவுமே இந்த காய் கொண்டு வர அக்கா நேற்று நைட்டு வரல. பிங்கிட்டில் ஆர்டர் போட்டால் வரும், ஆனால் 20 ரூபாய்க்கு ஆக்கி நான் எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் ரெய்னி சார்ஜ்னு வேறு வந்துருமா. இந்த 2 சார்ஜ் வரக்கூடாதுன்றதுக்காக வேறு என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டு 20 ரூபாய்க்கு 300 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தேன் என்னடா செய்கிறதுன்னு. தக்காளி குழம்பு நேற்று தான் பண்ணேன், அதனால் அதுவும் பண்ண முடியாது. சரி தேடுவோம், நம்ம கிச்சன் தானே ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா என் கண்ணில் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சிது. எந்த காலத்தில் வாங்கினதுன்னு வேற தெரியல. நல்லா இருந்தால் செய்வோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு எப்போ வாங்கினாலும் இந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் குழம்பு வச்சதே கிடையாது. இப்படி காஞ்சி கருவாடாகும் போது தான் செய்கிறேன், என்னன்னு தெரியல. சரி சாதம் குழம்புன்னு நைட்டுக்கு பிளான் பண்ணியாச்சு. பட் சைட் டிஷ்ஷுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா பதார்த்தம் இல்லைன்னா நம்ம தொண்டைக்குழியில் இறங்கவே இறங்காது. சாம்பார்னா கூட ஊறுக்காய் வச்சு சாப்பிட்றலாம், ஆனால் இது கார குழம்பு வேற. அப்பெல்லாம் இருக்குது ஆனால் எண்ணெய் இல்லை. ஆம்லெட்டுக்கு முட்டை இருக்குது ஆனால் ஒன்று தான் இருக்குது. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இப்படிப்பான்னு சொன்னதும் சரி நான் சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன ஒரு கன்றாவி காம்பினேஷன் தெரியுமா இந்த கார குழம்புக்கு சிக்கன் பக்கோடா.